இன்றைக்கி பிக்சர் ஸ்பீக்ஸில் இப்போ ஒரு பிக்சர் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தது ஒரு நாய்கள், ஒரு 5 நாய்கள் முன்னாடி போயிட்டுருக்கு. அது அந்த தெரு நாய்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஃபீட் பண்ணுறவங்க நடந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு மாதிரி முன்னாடி போகுது. இதை பார்க்கும்போது ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தனக்கு வர சந்தேகங்களில் வந்து தீர்க்கணும். அப்படி தீர்க்கலை அப்படின்னா அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அதை ஒட்டிய ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் வேட்டை நாய்கள் வளர்க்குறாங்க. இவர் மூலமாக அந்த அரசவை மூலமாக வளர்க்குற அந்த நாய்கள், அதில் ஒரு ஆள் வளர்க்குறாரு. இங்கே சரியான பதில்கள் சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நகரமோ எழுதி வைக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாய்கள் வளர்க்குற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த வேட்டை நாய்கள் இருக்கிற இடத்துல ஒரு 2 நாள் பார்ப்பாங்க. 3 நாள் கழித்து அங்கே அந்த நாய்கள் வேட்டை நாய்கள்கிட்ட விட்டால் கடிச்சு கொதறி எல்லாம் பண்ணிடும் இல்லையா. ஸோ அவங்க இறந்துருவாங்க. அப்படி இல்லை திருப்பி வரதா இருந்தால் வந்த பிறகு வேறு ஏதாவது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வைக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி போகிறாங்க. போயிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி அவருக்கு வந்து எந்த ஒரு ஆன்சருமே வந்து, அதாவது ஒரு ராஜ்யத்தில் கொஞ்சம் கொடுக்கணும், ஒரு யாருக்கான ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணுன்னாலே நல்ல அரசர்களும் இருந்தாங்க தூக்கி கொடுக்கறதுக்கு. சில அரசர்கள் வந்து அந்த புலவர்கள் பாடுற பாட்டில் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு கொடுக்காமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ இவருக்கு வந்து ஒரு சின்ன இது, என்னத்துக்கு நம்ம இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாரு. பார்ப்போம் 3 நாள் கழிச்சு வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அப்போ ஒரு யங் சாப்பு அவன் வரான். வந்தவுடனே அவனுக்கு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என்னோட இதை தீர்க்கலை அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியும் இல்லையா, ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே அவர் ஒரு இது சொல்கிறாரு, அதை இவன் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை சொல்கிறான். பட் அவர் சொல்கிற, இல்லை ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, இது வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ மனசுக்கு ஒப்புதலாக இல்லை, நீங்களும் அந்த வேட்டை நாய்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போயிடுறான். போனவுடனே ஒரு 3 days கழித்து அரசன் சொல்கிறாரு, இப்போ என்ன ஆச்சு பார்த்துட்டு வா அப்படின்னு அந்த காவலாளி அனுப்புகிறாரு. அவன் ரொம்ப அழகாக மெஜஸ்டிக்காக அரசவைக்கு கூட்டிகிட்டு வரான். அவனும் வரான். உடனே அரசனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நீ வந்து அங்கே இது வரைக்கும் போனவங்க யாருமே வந்து உயிரோடு திரும்பலை, நீ என்ன இவ்வளோ அந்த வேட்டையாளோட இருந்துட்டு வர அப்படின்னோடனே, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் எந்த தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, மற்றவங்களாம் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கல, ஆனால் நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துக்கு போய் அவர்களோடு பழகி அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை ரொம்ப ஃப்ரெண்டாக்கிட்டேன். ஸோ அதுவே என்ன ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி அந்த வேட்டை நாய் வளர்க்குறாரு இல்லையா, அவர் சொல்கிறாரு, அப்பா நீ வந்து நான் வந்து நீ என்னென்ன வேலை செய்கிறேன், என்னென்ன கொடுக்குறேன்றதெல்லாம் பார்த்து நீ கற்றுக்கிறதோ அதுங்களோட பழகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, அரசனுக்கு தெரிஞ்சால் என்னென்ன தலையை துண்டாக்கிடுவான் அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், இந்த இடம் அவரோட இது என்ன 3 நாள் கழித்து திருப்பி வந்தால் நான் அந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இடம் எனக்கு சொந்தமான பிறகு நீ என்னுடைய மக்கள் ஆகிடுற. ஸோ உனக்கு ஏதாவது தீங்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நிற்பேன். 2வது என்னுடைய ஆட்களை அந்த அரசன் எதுவுமே பண்ண முடியாது, அந்த உரிமை அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவரும் ஒத்துட்டு போயிருக்காங்க. இவன் சொல்கிறான் உடனே, நான் இந்த மாதிரி போய் அங்கே இருந்தேன், 3 நாள் அதோட பழகினேன். ஸோ எப்போவுமே பிராணிகள்கிட்ட நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டோன்னா அவை நமக்கு திரும்ப நல்லது செய்யணும்னு நினைக்கும். ஸோ அதுங்க என்ன எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே அரசனுக்கு இந்த அளவுக்கு சமயோசித புத்தியோ யூஸ் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த எழுதி கொடுக்குறாரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விலங்குகள், அந்த விலங்குகள்கிட்ட கண்டிப்பாக விலங்குகள் குணம் இருக்கும். மனிதருக்கு மனிதர் குணம் இல்லாமல் போனாலும் போகலாம், ஆனால் விலங்குகளுக்கு விலங்குகள் குணம் இருக்கும். அதோடு கூட நல்ல குணங்களும் அதுங்ககிட்ட இருக்கும். ஆனால் அது பழகிற விதத்தில் நம்ம பழகினோன்னா நமக்கு நன்மை செய்யும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு யானை வந்து வயநாட்டில் வந்து ஒரு பாட்டியும் ஒரு குழந்தையும் காப்பாற்றின நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட அந்த விலங்குகள் குணம் வந்து தன்னை தீங்கு செய்யும் போது மட்டும்தான் தலை தூக்குமே ஒழிய மற்ற நேரங்களில் அவைகளும் அன்போடு நடந்து கொள்ளும். அன்பை வந்து மட்டுமே அன்புக்காக மட்டுமே இயங்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஸோ விலங்குகளிடம் அன்பாக இருப்போம். நன்றி.